ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்து பார்த்தா கிச்சன் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. அப்படி என்ன விசேஷம் கிச்சன்லாம் நீட் பண்ணி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கோயிலில் கொடை விழா வரப்போகுது. அதுவும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 3வது கொடை. ஸோ கொடைக்கே 8 நாள் முன்னாடி பந்தக்கால் நாட்டுவாங்க. ஸோ அந்த பந்தக்கால் நாட்டுற ஃபங்க்ஷன் இன்றைக்கி. அதனால வீடெல்லாம் கழுவி கிச்சன்லாம் கழுவி ரொம்ப நீட் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு குளித்ததுக்கு அப்புறம் தான் கிச்சன் பக்கமே வரணும். எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்கு அவங்க காலையிலே வெளியே போயிட்டாங்க. அவங்க எப்போவுமே கலர் கோலம் வந்து செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் போடுவாங்க. மற்ற நாட்களில் வந்து ஒயிட் கோலம் வெள்ளை பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. கோயில் கூட வந்தாலே போதும், நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது ட்ரெஸ்ஸு தாங்க. ஸோ இந்த முறை குரூப் சாரி எடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அத்தை, என் நாத்தனார் கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஆடி கலெக்ஷன் அங்கே நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்தே அனுப்ப சொல்லிட்டாங்க. அவங்களும் கோயம்புத்தூர்லேருந்தே கொரியர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் சமையலுக்கு என் ஹஸ்பண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்டோட தோட்டத்தில் ஆர்கானிக்காக விளைஞ்ச காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு ஒரு சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியாச்சு.